அச்சோ பைத்தியக்காரன் எப்படி சீக்கிரம் மல்லாக்கா பாத்துங்க நான் பாக்குறதுக்கு தாண்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. காய்ஸ், திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன ஃபர்ஸ்ட்ல ஒரு டயலாக் என்னது என்ன கதை அது? இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன சூப்பர் மெகா திரைப்படம் கிடையாது, தோசை பிராங்க் பார்ட் 2 காண தவறாதீர்கள். தோசை பிராங்க் பார்ட் 2 பண்ணுங்க அப்படிங்கறாங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு பொண்ணு நம்மளை கான்டாக்ட் பண்ணி எங்க அம்மாவை பிராங்க் பண்ணணும். நல்ல குடும்பம். அவங்க அம்மா எப்படின்னா கோவமே பட மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டானவங்களா. அவங்கள நீங்க உங்களால முடிஞ்சா கோவப்படுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுறாங்க, ஈகோ டச் பண்ணி விட்டாங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், சரி ஓகே நீ எங்களை பத்தி தெரியல, சரி நாங்க யாரு காட்டுறோம்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே அவங்க அம்மா வந்து ரொம்ப சாஃப்டா, எப்படின்னா ஜாலியான ஒரு ஃபன்னான கேரக்டர், என்ன பண்ணாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அவங்களை எப்படியாவது நீங்க கோவப்படுத்தி ஒரு பிராங்க் பண்ணி பங்கம் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவங்கள்ட்ட அந்த பொண்ணை கூப்பிட்டு பர்சனலாக கூப்பிட்டு கேமரா ட்ரைனிங் கொடுத்து ஃபோக்கஸ்லாம் இப்படிதாம்மா, மைக்கை இப்படி தான் ஆன் பண்ணணும், உங்களுக்கு வீட்டில் கேமரா வச்சிருங்க. ஏன்னா நம்ம உள்ளே போக முடியாது, கேமரா போய் வைக்க முடியாது. அவங்களே எல்லாத்தையும் செட்டிங் பண்ண சொல்லிட்டோம். இப்போ நம்மளே வாங்கிட்டு போயிட்டோம், திங்ஸ்லாம் நம்மளே வாங்கிட்டு போய் நம்மளே சாப்பிடுவோம். அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். லொக்கேஷன் தானே தூரமாகவே நிறுத்துறா, ஃபோன்லாம் பேசுவோம் நம்ம அவங்கள்ட்ட. அவங்க எல்லாம் செட்டிங் பண்ணிட்டாங்க. ஹலோ சார், லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். எந்த வீடு? இந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காதா இல்லை பிளாக் பெயிண்டா? அந்த வீடு தானா? சரி ஓகே, நீ கேமராவில் ஆன் பண்ணிட்டியா? இல்லை, நாங்கள் என்ட்ரு ஆக போகிறோம், நீ ஆன் பண்ணிடு என்ன? சரி ஓகே காய்ஸ், நம்ம வந்து சமத்தியான சம்பவம் பண்ண போகிறோம். கண்ணாடிலாம் போட்டு கூட வீட்டுக்குள்ள சமத்தியான ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நீங்க கண்ணாடி போடுறீங்க, சர்வீஸும் வாங்கி கொடுக்க வேண்டியதானே கண்ணாடி. இவன் வச்சுக்கிறான், இவன் போட மாட்டான். என்ன வந்து ஆள் எல்லா வீடியோல கமெண்ட் பண்றானால தலைவா உனக்காக நான் கண்ணாடி போட்டேன். அவனுக்கு எனக்கு கண்ணுல பிரச்சனை இருக்கு, நான் போட்டுக்கிறேன். சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போயிடும். ஓகே காய்ஸ், ஓகே இப்போ இந்த ஷாட் இங்கே உள்ள கட்டு, இப்போ அங்கே உள்ளே போன பிறகு தான் ஷாட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் வரோம்னா வந்து அங்கனா வந்து நெசா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் தானே வரலான்னு. ஏய் நீ உள்ளே உட்காருங்க, நான் மண்டையில முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போறாங்க. அம்மா வாங்க, வந்துட்டாங்க. நல்லா இருக்கப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம ஊரு தான். எங்கப்பா அவன்? வாங்கண்ணா. என்ன சாப்பிடுறீங்க ரெண்டு பேரும்? இல்ல பரவாயில்ல, சொல்லிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு வாங்க. சரி ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும், சரி வாங்க வீட்டுக்கு. ரொம்ப சந்தோஷம், நீ வந்து சொன்னா நீங்க வர போறீங்கன்னு சொன்னா உட்காருப்பா. சரி நான் போய் காப்பி போடுறேன். பரவாயில்ல விடுங்க, நான் போய் காப்பி போட்டேன். மைக் வச்சுட்டே, நீ மைக் வச்சுட்டியா? ஓகே இன்னொரு கேமரா கிச்சனை பார்த்து வைக்கலையா? ஓ அந்த கேமரா தான். சரி ஓகே, இப்போ உள்ளே போய் அவங்கள வராமல் பார்த்துக்கோ. வராம ஓகே நீ உட்கா எல்லாம் ஓகே தானே? இதா வீடு ஃபோக்கஸ் இருக்குல்ல, அதில் ரெக்கார்டு ஓடிட்டு அது ஆட்டோ ஃபோக்கஸ் தான் வச்சிருக்கு, செட் பண்ணி கொடுத்துருக்கு, அப்படியே வச்சது தான்.
வரட்டும் வரட்டும் இருக்கட்டும் பையன் எங்கே வச்சா பின்னாடி வச்சு பையன் எடுத்து வச்சு எங்கே இருக்கு அது தெரியாத பையன் நீ முடிச்சு இங்கே இருந்தால் நல்லா மாட்டிப்பேன் நீ இதில் உட்காரு எப்படி மாட்டி போட்டா தெரியுட்டாங்க இங்கே உட்காந்துக்கேன் இது உள்ள வச்சு தெரியாது சென்னை இட்லியெல்லாம் சுட்டு வச்சுக்கிறாங்களா ஆமா ஆமா நிறைய இட்லி சுட்டு வச்சிருக்காங்க எல்லாம் நீ தான் நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கலையா இல்ல உங்களுக்கு இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல அது பாப்பாவுக்கு இல்லையா பரவாயில்ல இப்பதான் குடிச்சிருக்கு நாங்கெல்லாம் ஒரே காலேஜ் தான் சரிங்க ஓகே சாப்பிடுங்க வெள்ளப்படாம சாப்பிடு நம்ம ஊருக்கு தான் சாப்பிடு சக்கரை போதுமாப்பா உனக்குப்பா எனக்கு போதுமா ஏன்பா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தீங்க நம்ம வீடு தானே நம்ம வீடு வீட்டுக்கு வர்றோம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு வெளில போய் சாப்பிடுவோம் வெளில போய் சாப்பிட்டு வந்துடுவோம் தம்பி நான் டிஃபன் பண்ணி வச்சிருக்கிறேன்ப்பா பாப்பா ஆமா, சொன்னா வெளியே இருந்து இட்லி பண்ணி வச்சிருக்கேன் ஏய் நீ சாப்பிட்ட சாப்பிடல இல்ல நான் இட்லி பண்ணி வச்சிருக்கிறேன் சரி நீ வாப்பா நீ இருப்பா நீ வந்து உட்காரு வா. உட்கார வைமா தம்பி போகவே படமாட்டாங்களாம்ல நீ படுத்தி காட்டும் பார்த்துவா யாராக பார்த்தோம் எனக்கு எடுத்தாலே வச்சு ஆரம்பிச்சிட்டுமா நீ வா ராஜா நீ வந்து உட்காரு வா அவன் சாப்பிட்டான் ஆண்டி நான் சாப்பிட்டேன் சரி இட்லி எடுத்து வா. அது கரண்டி போடு ஏன்டி இன்னும் அந்த பையன் சாப்பிட மாட்டான் அவர் வரும்போது ஃபுல்லா சாப்பிட்டு வந்துருக்கோம். பாவம் சங்கோஜப்பட போயிடுச்சு இல்ல இல்ல சாப்பிட்டுதான் அப்படியா வெக்கப்படாம சாப்பிடுங்க நம்ம ஊருக்கு தான் நீ 2 இட்லி எடுத்துக்கலாம்ல இல்லை இல்லை சட்னி விட்டு நான் வச்சுக்கிறேன் இந்த சட்னி போடு பொறுமையா சாப்பிடுப்பா ஆ. இது இருக்கா என்ன வேணும்ப்பா இட்லி வேற இருக்கா இது இருக்குதுப்பா எடுத்துருவாங்க ஏம்பா இட்லி என்ன சாப்பிட்டோம் சாப்பிட்டியா நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? நீ துண்டு பாரு பொறுமை துண்டு நான் எடுத்துக்கிறேன் என்னடி இது ஏம்பா இருப்பா சாப்பிடுறான் பசியில நீ தின்னுப்பா ஏன்னா அவங்க அறிவு கிடையாதா நம்ம சாப்பிடுவோம் அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா ஏய் நீ தின்னுப்பா வர பசிக்கிற புள்ள நீ தின்னுப்பா
இட்லி முடிஞ்சிருப்பா தோசை ஊற்றிருக்கேன் தோசை ஊற்றி எடுத்தோம். அண்டி ஏன் வச்சு நிக்கிறேன் போடு ஆண்டி கோச்சுப்பாங்கடா. ஆண்டி நீ போய் உள்ள ஊத்து, தோசை ஊத்து. ஆண்டி சட்னி சட்னி முடிஞ்சிருச்சு. ஆண்டி சட்னி ரெடி பண்ணி எடுத்துடா. ஆண்டி என்ன பண்றா? ஆண்டி தண்ணி எடுத்துவாங்களா? வேணாம் வேணாம் வேணாம், தண்ணி குடிச்சா வயிற்று அடிக்கும்ல. தண்ணி வேணாம் தண்ணி வேணாம். ஏய் இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுடா. போய்ய சட்னி இது எடுத்துவாங்க. என்ன உங்க அம்மா இப்படி இருக்காங்க? ஆண்டி தோசை எடுத்துடா. பார்த்துட்டாங்க, பார்த்து மாற்றி விட. நீ என்ன போதும் சொல்றாங்க? நம்ம வயசு நம்மளுக்கு தானே தெரியாது. நீ என்ன இங்க வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? போய் தோசை எடுத்துவாங்க. அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. சட்னி பத்த மாட்டேதா? இந்த வெறும் தோசை போதும். முட்டை தோசை என்னாச்சு? முட்டை தோசை என்னாச்சு? 2 பந்தி முடிஞ்சு எந்திரிக்க மாட்டேங்கிறான் பாஸ். ஆமா என்னம்மா? ஆண்டி தோசை என்னாச்சு? மாவு காலி ஆயிடுச்சு. இந்த கடைக்கு மாவு இருக்கா? ஒரு நிமிஷம் சீக்கிரம் வந்துடும். நான் வர்றேன்னு தெரியுமில. இருப்பா மாவு எல்லாம் காலி ஆயிடுச்சுப்பா. வந்துருமா? வந்துடும் 1-2 நிமிஷம் இருக்கு. வேற ஏதாவது திங்கிறது இருக்கா வீட்டுல? என்ன இருக்கு உள்ள? ஒண்ணு இல்லையாப்பா. முட்டை இருக்குது தின்றியா? முட்டை இருக்குது தின்றியா? என்ன முட்டை? அவிச்ச முட்டை. அவிச்ச முட்டை இருக்கா? எடுத்தோம். நீ இதெல்லாம் என்ன கேட்கவே வேணாம். எடுத்துட்டு வந்து வச்சிரு ஃபர்ஸ்ட். இந்த முட்டை தின்னு மாவு வந்துடும். முட்டை வந்துடுங்க மனதா. அப்போ என்ன அழுப்பினு இங்க பாரு.
இந்த முட்டையை எப்பயுமே கடிச்சு திங்க கூடாது. பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும், தெரியுதா? இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான். அவங்க கூட்டாங்க. மாமா அதான் அப்பவே சொன்னல. 2 சட்னி அது சட்னி குடிக்கிறான் பாரு. இட்லி என்ன காலி ஆயிடுச்சு இப்போ. இந்த மாவு சுடணும். மாவு அட வரப்பா. தோசை எடுத்துட்டு வாங்க. எடுத்து வரப்பா. அப்பா இது அதான் அப்பவே சொன்னல. அவன் இன்னும் கேட்கிறான்ப்பா. நிறுத்த வைங்க. நிறுத்த வைங்க. குடிடிமா. ஆண்டி தோசை என்னாச்சு? அம்மா என்ன ஆச்சு? வரப்பா. சுச்சு தோசை தோசை. நான் பாக்குறதுக்கு தாண்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. என்ன பரவாயில்ல, போய் தோசை ஊத்துங்க. தோசை தின்னு தோசை போட்டு என்ன நினைச்சுக்கிறாங்க? போட நிறுத்துன்னு சொல்லவே மாட்டேன்றானா? போட போட தின்னுட்டே இருக்கிறான். போட போட தின்னுட்டே இருக்கிறான். நான் வரமாட்டேன். அவனை ஒழுங்கு மரியாதை எழுந்துக்க சொல்லு. இது எத்தனை தோசை தெரியுமா? 11வது தோசை. எழுந்துக்க சொல்ல போறியே இல்லையா? சரி விடு. என்னத்தை விடுமா? போடி போய் சொல்லு போ. ஆண்டி என்னாச்சு தோசை? சொல்றது கேட்கல இருப்பாங்க அது. ஆண்டி இந்த வரப்பா. தோசை போ சொல்லு. தோசை தோசை. சட்னி சாம்பார். சட்னியே ஜூஸ் ஆடியது அப்படி எடுத்து குடிச்சிருக்கிறான். ஆண்டி சட்னி பண்ணி சட்னி பண்ணி கலக்கிங்களா? அவங்க அம்மா எப்படின்னா கோவமே படமாட்டாங்கண்ணா. ரொம்ப சாப்பிட்டானோனா தோசை சுட்டு நீங்க ஆண்டி நம்ம ஊருக்கு சொன்னாங்க. அதுக்குன்னு நம்ம முன்னாடி நீங்க பார்த்து தான் இருக்கிற. சொல்ல மாட்டேன் உன் தொழில் நடந்துருக்கு. நீ இப்போ என்ன ஆண்டி கம்மியா சாப்பிட்ட சத்தம் போறாங்களா? அதுக்கு நீ இப்படியாவா? வாழைப்பழம் தோல் சிப்ஸ் எல்லாத்தையும் நீ ஒருத்தனே காலி பண்ணிருக்கிற. சட்னி எடுத்து குடிக்கிற சட்னி எடுத்து அது ஜூஸ் ஆகுது. சட்னி அது எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டி நீ முதல்ல இருந்து தோசை ஊத்தாண்டி. சரி வந்துடே வாட அசிங்கமா. என்ன என்னது என்னது யார் நீங்க? தோசை துண்டா இட்லி துண்டானா? என்னது துண்டா நீ? ஆண்டி கேள்வி கேட்டுட்டே போய் தோசை ஊத்துங்க. சண்டை போட்டு போய் தோசை சொல்றான் அவன். அப்ப கூட திட்டுறதா இருக்கான். தோசை சுடுன்னு இப்போ வந்து நானு தோசை ஊத்தாண்டி. வந்துடே வாட பேசுறா பேசுறா. என்ன நினைச்சீங்க? துண்ணை எப்படி குடும்ப வணங்கும்? 15 இட்லி 20 இட்லியா துண்ணுவாங்க. 20 தோசை துண்ணுறான். என்னப்பா என்னப்பா அவங்க பெத்தாங்க செஞ்சாங்களாப்பா? அவனை நான் தெரியாம தான் கேட்கறேன். என்னதான் அப்பயே சொன்ன நீ? இப்படி அதுக்கு இப்படி சாப்பிட்டு எப்படி குடும்ப வணங்கும்? என்ன பண்ணிச்சிக்கிறாங்க? அவங்க வீட்டுல எப்படி சமாளிக்கிறாங்க அவங்கள?
வச்சுக்கிறாங்க. A few minutes later. என்னப்பா இது இவ்ளோ பஞ்சாயத்து சண்டை நடக்குது, அப்போ சுடுறதெல்லாம் முக்கியமா இருக்கிறான். தோசை சுட்டு எடுத்துட்டு போற பாத்தியா நீ? இங்க என்ன நடக்குது, அவன் என்ன பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான்? தோசை சுட்டு எடுத்துட்டு போறான் பாவ. ஏய் உனக்கு இருக்கு தெரியாம போன பாருங்க, எல்லாம் உன்னால வந்தது. என்னடி அவன் கேஸ் எவ்வளோ நேரம் கேஸ் ஓடி நிக்குது. ஆண்டி தோசை விடாம அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னமா பண்ற? உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. பைத்தியக்காரன் எப்படி சீக்கிரம் மல்லாக்கா பாத்துக்கினே உனக்கு இருக்குது. அடுத்த வாரம் மட்டுமா? கிச்சன் பக்கம் இந்த ஊட்டிக்கு வந்த தோப்பு மரம் பிஞ்சிரும். போடவே வீட்டு விட்டு வெளில போய் போறீ ஐயா. அம்மா அம்மா நான் மூடு. வீட்டுக்கு இப்படி எல்லாம் சொன்னா தர்திரும். போறியா இல்லையா? போ தோசையாலே அடிப்போம். பீஸா நீ மூடிக்கு நீ இருக்கிறியா? உனக்கு இவ்வளவுதான். நம்ம வாங்கிட்டு வந்த பொருளை எடுத்துட்டு வந்துடுறோம். வாய் வந்து போடலாமே போடல. நீ எல்லாம் குப்பு குப்பே போட்டுச்சு. எடுத்து போ. வாய் வந்து நீ எடுத்து விட்ட. போ எடுத்து போ. பாசமா ஆண்டி வாசனை பேசல. போ நீ போ. நீ போனா போது எனக்கு போ. என்ன நினைச்சீங்க? தோசை மாவு ஆண்டி வராத போயிடு. இந்த பக்கம் வந்தனா அவ்வளவுதான் கொண்டு போட்டுருவேன். தொடக்க பேசுற மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு இருக்குது. அவங்க போட்டத வர நீ என்ன ஃப்ரெண்டுக்கு நீ எவனால ஊட்டாட கூட்டிட்டு வந்த உனக்கு பிஞ்சுக்கு முதல்ல. உனக்கு விளக்க மரம் பிஞ்சுக்கு முதல்ல. ஃப்ரெண்ட் அடி அவன் கும்பகாரனை விட கேவலமா தூண்டுறான். கொண்டுதானே அவனே தூண்டு போட்டான். பாத்தியா நீ எவ்வளவு வாழைப்பழ தோல் சட்னி எல்லாம் காலி. ஜூஸ் மாதிரி குடுக்குறான் சட்னியா. 2 மாவு பாக்கெட்டு காலி ஆயிடுச்சு. 18 இட்லி 15 தோசை. சொல்லு பாப்போம். 18 இட்லி 15 தோசை. என்னடி? ஹலோ ஹாய் கைஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனா பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியாமல் ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? அதை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட் செலவாகும்னு பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்கள் பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ணி தரோம். மினிமம் 1000 rupeesலேருந்து பண்ணி தரோம். நீங்கள் ரீட்டைல் ஷாப் வச்சுருந்தாலும் சரி, ஹோல்சேல் டீலராக இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸில் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பிராண்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். வெறும் 1000 rupeesலேருந்து லோவஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரோம். உடனே ஸ்க்ரீன் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ணி தரோம்.